ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோளை பூரி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அது நைட்டே எடுத்து நல்லா ஊற வச்சாச்சு. விடியற்காலையில் தான் பண்ண போகிறேன். விடியற்காலை போது எடுக்கும்போது நல்லா ஊறி வந்திருக்க பாருங்கள் கொண்டக்கடலை. இதை ஒரு 5 விசில் எடுக்க போகிறேன். குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துரும். இது ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 விசில் எடுத்தால் போதும். இதுக்கு மேலே கொஞ்சம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இதுக்கு வெங்காயம், தக்காளி இந்த 2யும் போட்டு நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைக்க தான் போகிறேன். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காண்டி. 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி சர்வ் பண்ணதுக்காண்டி எல்லாம் வெட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கான்னு பார்க்குமா, அதை வதங்கிட்டான்னு பார்த்தது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுருக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அப்போ பூரி பண்ணதுக்காண்டி நம்ம மாவு பிசைய போகிறோம். மாவு பிசைஞ்சது 2 கிண்ணம் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் ஒன்று போல் ஊற்றி எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஜாஸ்தி கெட்டியாகவும் இல்லாமல் இலகலாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் விரவி மூடி போட்டு விர வச்சிட்டிங்கன்னா அந்த கிரேவி பண்ணுறதுக்குள்ளே மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். இது தக்காளி வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா ஆறிட்டு இன்னொரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், கிராம்பு, பட்டை, லவங், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா எல்லாமே எண்ணெயில் வதங்கினதும் 3 பச்சை மிளகாயும் வெட்டி வச்ச வெங்காயத்தையுமே வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். இதிலே கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது ஸ்கிப் ஆகிட்டு நல்லா ப்ரௌனாக வந்ததும் நல்லா வதக்கினதும் இதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்க்கலாமா. கொஞ்சம் மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனாக அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அது அப்போ தான் இந்த சோளை பூரிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த எண்ணெயிலே இந்த மசாலா வதங்கினதும் இது நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சோம் அதோட பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறினதும் கொஞ்சம் மிக்ஸி ஜார்லேயே அதே கொஞ்சம் தண்ணி ஊற்றினு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம், அதனால் சூப்பராக வரும். இது கொண்டக்கடலை பாருங்கள் 5 விசில் எடுத்தேன், நல்லா வெந்துட்டு. ஒரு அரைக்கரண்டி கொண்டக்கடலை எடுத்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் கொஞ்சம் கிரேவி வர்றதுக்காண்டி. மீதி உள்ள கொண்டக்கடலையே அந்த கிரேவிலே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த கொண்டக்கடலையும் இதில் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கிரேவி திக்னஸில் வரும். இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் காஷ்மீரி இலை இருக்குது, அந்த கஸ்தூரி மேத்தி அந்த இலையும் நல்லா கசக்கி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சோளை ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பூரி பண்ண போகிறோம். பூரிக்குள்ளே மாவு ரெடியாக இருக்குது. அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே. அப்புறம் உருட்டி நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சின்ன சின்ன பூரி எனக்கு இந்த சைஸ் போதும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாள் கழிச்சு நான் பூரி போடுறதுனாக்கில் அந்த பூரி அதை வரவே மாட்டேன்ட்டு அதை ஒட்டி ஒட்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ மாவு தொட்டு போடுதேன். மாவு தொடாமலே போட்டால் இன்னும் பூரி சூப்பராக வரும். டக்கு டக்குன்னு 3-4 எண்ணெய் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான், சீக்கிரமாக பண்ணிட்டேன். வீட்டில் இருக்க பொருளே பண்ணக்கூடியது. சோளை ரெடி ஆகிட்டு, பூரியும் ரெடி ஆகிட்டு. சர்வ் பண்ணலாமா. சோளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல கிரேவி திக்னஸ்க்கு வந்திருக்கு. இது ஹோட்டல் ஸ்டைலில் இல்லாட்டாலும் நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வெங்காயம் பச்சை மிளகா வச்சு இந்த பூரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். அடுத்த விழாவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த ஒரு சூப்பரான